பிறக்கிற போது என்னவா நினைக்கிறோம்? நாம யாரோ குழந்தையா தான் பிறக்கிறோம். ஆனா வளர்ற போதும், சாதித்த போதும், மறைகிற போதும் இந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போறோங்க, செஞ்சுட்டு போகணும். அப்படி போனவங்களுடைய வரலாற்றை தான் நம்ம மோட்டிவேஷன்ல பார்த்துட்டு வர்றோம். ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துட்டோம். கியூபா இது அதிகமாக கரும்பு விளையிற நாடு. சர்க்கரை கிண்ணம்னு இந்த நாட்டுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த அருமையான நாடு அமெரிக்காவினுடைய கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. ஏன்னா இது பொதுவுடைமை சித்தாந்தத்தை கடைப்பிடிக்கும் நாடு. அமெரிக்காவோ ஜனநாயகத்தை கடைப்பிடிக்கிற நாடு. கொள்கையில் வேறுபாடு கிடையாது. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இதை மாற்ற பார்த்துச்சு. இந்த அதிபராக இருந்தவர், கியூபாவுடைய அதிபராக இருந்தவர் 5 அமெரிக்க ஜனாதிபதிகளை கதிகலங்க வைத்தார். இவர் படையெடுத்து போலங்க. ஒரு முறை கூட அமெரிக்காவில் இவர் தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் எல்லா முறையும் அமெரிக்கா தாக்குதலை இந்த நாட்டின் மீது நடத்தி கொண்டிருந்தது, நடத்தி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அந்த நாடு செழித்தோங்கி இருக்கிறது. காரணம், அதனுடைய அதிபராக 49 ஆண்டு காலம், அதாவது உலக வரலாற்றிலேயே அதிக நாள் அதிபராக இருந்தவர் என்ற ஒரு பெருமையை உடையவர் யார் என்று கேட்டால் அவர்தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. சிங்கம் யார் கண்ட